சுத்த பிரம்மம். சுத்தம்னா தூய்மையானது, அழுக்கு இல்லாது. எது அழுக்கு? ஆசை. ஆசை அழுக்கு. பசிக்கு ஏதாவது கொடுங்கங்கிறது ஆசை இல்லை. நேற்று சாப்பிட்ட நல்லா இருந்தது, எங்க இருக்கு? ஏன் அதை கொடுக்கல? அதான் வேணும் அடம் பிடிச்சி, இல்லை அவர் சாப்பிட்றாரு பிடுங்கி அவர் அடிச்சு போட்டு திருடுறது ஆசை, பேராசை. எது கிடைக்குதோ அதில் போகிறது ஆசை கிடையாது. அது தேவை, அடிப்படை தேவை. இதெல்லாம் இல்லாதது சுத்த பிரம்மம், சுத்த அறிவு. பிரம்மம்னா அறிவு. அறிவுன்னு இருந்தாலே ஆனந்தம் இருக்கும். அழியாத அறிவு அழியாது, ஆனந்தம். அறிவு அற்றம் காக்கும் கருவி, திருக்குறள் சொல்றாரு. அழியா தன்மை உள்ளது அறிவு. அந்த அறிவு அழியல இருக்கிறதுனால சந்தோஷம். நீங்க சாக மாட்டீங்கன்னு கடவுள் வந்து சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும்? தாப்பா செந்தில், உனக்கு மரணமே கிடையாது, உடனே காலை பிடிச்சி கதில் எழுவ, சுவாமி அப்படி சொல்லாதீங்க, என்னால் முடியல, வேணா கல்யாணம் ஆகலன்னு சொல்லுங்க. அப்படி இருந்துடுறேன், நம்மள அழுவணும். சாகா நிலை கொடுத்துட்டாரு, நல்ல ஃபேமிலிப்பா, நீ சாக மாட்டேன்னா ஒத்துக்கோ. இப்போ கடவுளை வேண்டியே இருப்பேன். ஆக்சுவலாக நான் கூட ஒரு சின்னதாக ஒரு கற்பனை ஒன்று பண்ணேன். ஒரு வீட்டில் சாவு, அங்கே எமன் இருக்கான், புருஷன் உயிரை புருஷன் தூக்கின்னு போகிறதுக்குள்ளே அங்கே அழுகுறாங்க. எமன் நின்று பார்க்குறான். பக்கத்து வீட்டில் ஒரு கேள்வி, இந்த எமன் என்னை வந்து பிடிக்கக்கூடாதா? அவன் பாவம், அவன் 50 வயசாவது அவன் புருஷன் போகிறான். குருடன் அந்த எமன் அறிவு கட்டவன் சொல்லுவான். எமன் கேள்வி விசிட் பண்ணுறான். கவின் அப்படிங்கிற, யார் அவன்? எமன். எமனா? ஆமாம், பக்கத்து வீட்டில் உயிர் பிடிக்க வந்தேன், உயிரை புருஷன், நீ என்னை பற்றி குறை சொன்னேன், என்ன சொன்ன நீ? அது வந்து அதாவது அவனுக்கு பதிலாக என்னை இட்டு போகக்கூடாதான்னு சொன்னேன், வரியா அப்படின்னா. வரேன், நான் ஒன்றும் வாக்கு தர மாட்டேன், எப்போ வரேங்கிறது அவன் சொல்லலை. எனக்கு பிடிச்சின்னு போகக்கூடாதான்னு சொன்னேன், எப்போ பிடிச்சின்னு போகணும் நான் கன்ஃபார்ம் பண்ணலையே. இப்போ கேள்விக்கு 28 பிரச்சனை இருக்குது. கொள்ளு பெறது, எள்ளு பெற, நொல்லு பெற வைக்கிறது. போக தயாராக இல்லை. அதுக்கு பேர் ஆசை. ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதே ஆணை செலவே இவர். இந்த உலகத்தையும் எழுதி கொடுத்தாலும் கடல் எனக்கு தேவை ப்ளீஸ். அதை விட்டுட்டீங்களே, அது பத்திர பதிவில் அது பே ஆஃப் பெங்கால், எல்லியன் ஓசியன் எல்லாம் என் பேர் எழுதுங்க. ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நெய்வர். நெடுநாள் இருந்த பேரும் காயகல்பம் வேண்டிய நெஞ்சு புண்ணாகும். ரொம்ப நாள் வச்சுக்கிறான், 300 வயசானா கூட. என்னப்பா காயகல்பம் ஏதாவது கொடுங்க சார், இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கணும். இது உண்மை. ரஷ்யாவில் ஒரு 3 வயசு கேள்வி, 110 வயசு அந்த கேள்விகிட்ட போய் கேட்குறாங்க, அம்மா உங்களுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை, ஒரு வாரம் தான் தாங்குவீங்க. அது அழுகுது, என்ன சார் அவ்வளோ சீக்கிரமாக சாப்பிட சொல்லி. நாட்கள் வெய்ய நம்ம நீட்டி தொய்ய இடர்கூட்ட இன்னொரு கொடுபோகி இடுகாட்டில் என்ன எரியூட்டு முன்னும் இருத்தாள் தம்பி உணவு வேணும். இடநாட்கள், மரணம் என்பது இடையில, எத்தனை வயசாலும் இடையில வந்த மாதிரியே தெரியும். நெடுநாள் இருந்த பேரும் காயகல்பம் வேண்டிய நெஞ்சு புண்ணாவர். ஒரு காயகல்பம் கொடுங்க, இன்னும் ஒரு 500 வருஷம் இருக்கணும். அழகேசன் நிகராக அம்மன் மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாத வித்தை கலைஞ்சிடும். குபேரனுக்கு சமமா இவங்கிட்ட நகருது. குபேரன் வந்து பாக்குறான், நான் வசதியில் அத்தனை வீட்டு இருக்குது, பணங்கள் என்ன ஒரு பைசா குறையுது, அவங்ககிட்ட என்ன இருக்குது அப்படி இருக்குது. அழகேசன் நிகராக அம்மன் மிக வைத்த பேரும் ரசவாத வித்தை கலைஞ்சிடும். எப்படியாவது செம்ப தங்கமாக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்காதா? ஆசை கூறாது. எல்லாம் யோசிக்கவே, பசி தீர உண்பதும் உறங்குவதுமாய் முடியும். யோசிச்சு பார்த்தா திங்கறான் தூங்குறான், வேற இருக்கு ஆசை. அந்த ஆசையினால என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் இல்லாத சுத்த பிரம்மம்.